ராம் பழனி தம்பி இருக்கீங்களா? பழனி தம்பி ராம் இருக்கீங்களா? லைவ் சுத்தின்னு தான் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். லைவ்ல இருக்கீங்களா? மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு லைவ் சாட்டு 0 தான் காட்டுது. லைவ்ல யார் இருக்கீங்க? மெசேஜ் பண்ணுங்கள். நான் போய் டவரை போய் வாங்கின்னு வந்துட்டேன். இனிமே சுத்தாதுன்னு நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. யார் இருக்கீங்க லைவ்ல? மெசேஜ் பண்ணுங்க. பழனி தம்பி இருக்கியா இல்லையா? சந்தியா வாருங்க, சந்தியா வாருங்கள். எங்க போயிட்டீங்க? அக்காவை தனியா விட்டுட்டு தனியா விட்டு போலாமா? ஏன் சந்தியா நீயும் கிளம்பிட்ட, தீனானாவும் கிளம்பிட்டாரு, வடிவும் கிளம்பிட்டாங்க. பழனி தம்பி பல்ல கடிக்கிறாரு. சரி சரி பழனி தம்பி பல்ல கடிக்காத சரியா? பல்ல கடிக்காத. டவரை போய் நான் வாங்கின்னு வந்துட்டேன் சரியா? என் பேச்சு எதற்காக அவர் கேட்க போறாரு தெரியல. அதுதான் நான் கேட்டேன் ஏற்கனவே. நீ உனக்கும் அவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுல்ல, அதுதானா அப்படின்னு கேட்டேன். இல்லை இது வேறு பிரச்சனைன்னாரு. அப்புறம் அது எதுவும் சொல்லவே இல்லை. அப்புறம் அங்கே ஒரு ரெஸ்பான்ஸே எனக்கு இல்லை அப்படின்னாரு. சரி ரெஸ்பான்ஸ் இல்லை, மதிக்கலைன்னா எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா, எனக்கு லைவ்னால எந்த இதுவும் இல்லை அப்படின்லாம் சொன்னார். என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம் சந்தியா? எதனால் அவர் அப்படி பேசுகிறாரு? சிவாபாவும் டக்குன்னு கிளம்பிட்டாரு. எனக்கு என்னன்னே புரியல. எதனால் அப்படி சொல்கிறாரு சந்தியா அவர்? ராம் சொல்லு. சொல்லுங்க அக்கா. தெரியல சந்தியா, எனக்கும் தெரியல, என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நினச்சேன். இது வேறு ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு? வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்குள்ள? சந்தியா சொல்லுங்கள். இருக்கேன் மேடம் நான். ஓகே ஓகே பழனி தம்பி இருக்கு. லைவ் வந்து சுற்றிட்டே இருந்துச்சுல்ல, அதுதான். வெளியே லைவ் சுற்றிட்டே இருந்துச்சா, உள்ளே வந்துட்டேன். இங்கே ஓரளவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பழனி தம்பி. நேற்று உள்ளே வந்து தான் லைவ் போட்டேன். அதான். பழனி தம்பி என்ன சாப்பிட்ட சொல்லு. ஹாய் சகோதரி, எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். நான் லைக் போட்டு விட்டேன். வாங்க அசேன் ப்ரோ, வாருங்கள் வாருங்கள். லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி அசேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அனைவரும் நலமா? சொல்லுங்கள் அசேன் ப்ரோ. என்ன பஞ்சாயத்து எப்போ பார்த்தாலும்? உசேன் அண்ணா என்ன பண்ணுறது, பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறேன். எல்லா பஞ்சாயத்தையும் தீர்த்து வைக்கணும்ல உசேன் அண்ணா. அதான் உசேன் அண்ணா. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் உசேன் அண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் உசேன் அண்ணா. இருக்கேன் மேடம் நான். ஓகே ஓகே பழனி தம்பி, என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் பழனி தம்பி. சரி விடுங்க பார்த்துக்கலாம். நானும் அதை தான் சொன்னேன், ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலான்னு. இருக்கேன் மேடம் நான். ஓகே ஓகே பழனி தம்பி, என்ன சாப்பிட்ட சொல்லு. சூப்பர். என்னது சூப்பர் உசேன்? உசேன் அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், அதுக்கு சூப்பரா? சரி சரி அண்ணா. என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் உசேன் அண்ணா. என்ன சாப்பிட்டீங்க? இருக்கேன் மேடம் நான். ஓகே பழனி தம்பி, என்ன சாப்பிட்டேன்னு நானும் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். என்ன சாப்பிட்டேன் நைட்டு? என்ன சாப்பிட்ட சொல்லு. ஸ்டேஷனில் இருக்கியா, கிளம்பிட்டியா வீட்டுக்கு? சொல்லு பழனி தம்பி. இல்லை ஸ்வாதி அக்கா, ராமண்ணா நேற்று வந்து அப்பா கிட்ட நான் வந்து சேனல் க்ளோஸ் பண்ணிட்டேன், நான் அடிக்கடி வர முடியாதுப்பா, ஏதோ ஒரு நாள் முடிஞ்சால் வரேன்னு சொல்லி சொன்னார். ஓ இல்லை ஸ்வாதி அக்கா, ராமண்ணா நேற்று வந்து அப்பா கிட்ட நான் வந்து சேனல் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவர் லைவ் போட்டுன்னு தான் இருந்தாரா சந்தியா? எனக்கு தெரியாது. இல்லை சுவாதிகா, ராமண்ணா நேற்று வந்து அப்பா கிட்ட நான் வந்து சேனல் க்ளோஸ் பண்ணிட்டேன், நான் அடிக்கடி வர முடியாதுப்பா, நான் ஏதோ ஒரு நாள் முடிஞ்சால் வரேன்னு சொல்லி சொன்னார். ஓ அதுதான் அவர் வந்து சரிப்பா உன் இஷ்டம்னு சொல்லிட்டு சொன்னார். அது மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே ஓகே புரிஞ்சது புரிஞ்சது சந்தியா. இதில் நீ எதுவுமே இன்வால்வ் ஆகலையே, அப்புறம் எதுக்கு அவர் ஒன்று சொல்கிறாருன்னு தெரியலையே சந்தியா. இதில் நீ எதுவுமே இன்வால்வ் ஆகவே இல்லை, அப்புறம் ஏன் சொல்கிறாரோ தெரியவில்லையே. இருக்கேன் மேடம் நான். ஓகே பழனி தம்பி, என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க பழனி தம்பி. நானும் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். இருக்கேன் மேடம்.